ஹாய், வெல்கம் டு ஜூலா ஸ்ட்ரீம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பீட்ரூட்டையும் நூல்கோலும் வச்சு நம்ம ஒரு கிரேவி, தேங்காய் பால் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நான்வெஜ்ஜாகவே பண்ணதுக்கு இன்றைக்கி வெஜிடேரியனுக்கு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். நூல்கோல் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சப்பாத்திக்கு சாப்பிடுவாங்க. குட்டீஸ்க்குமே இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரமெல்லாம் இருக்காதுங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் நம்ம சிக்கன் மசாலா தூள், அது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சம் பச்சை பட்டாணியும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பீட்ரூட்டையும் நூல்கோலையும் நம்ம குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் லேசாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் விட்டு நான் ஆயிலில் தேங்காய் எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அது காஞ்ச உடனே ஒரு சின்ன பீஸ் பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூவோட ஒரு இதழ், ஒரு சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சம் சோம்பு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னாலுமே போட்டுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஒரு லைட் பிங்கிஷ் கலர் இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம அந்த வெங்காயம் வதங்கினது போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் தக்காளி நல்லா வதங்கணுங்க. அதில் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ போட்டாலும் சரி, ஆயிலையே போட்டிருந்தாலும் சரி. இது கூட எடுத்து வச்சிருக்கிற ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் நச்சு போட்டுட்டு 2-3 பூண்டு பல்லையும் நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் நம்ம எடுக்கணும். அது வதங்குறதுக்குள்ள தேங்காய் பால் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் நான் கொலகொலப்புக்காக ஒரு 3 முந்திரியும் சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். தக்காளி நல்லா இந்த பதத்துக்கு அது வதங்கட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காயை வேக வைக்காமல் போடுறீங்கன்னா கூட போட்டுட்டு இதையே வதக்கிட்டு கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். எனக்கு டைம் சேவ் பண்ண நான் குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு அந்த காயத்தை நான் இது கூட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா உள்ளதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா தூள் இல்லைன்னா கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுங்க. இப்போ நம்ம வச்சிருந்த ஒரு கை பச்சை பட்டாணியும் இதில் போட்டுட்டு செகண்ட் பாலை ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப கரெக்டாக போட்டுறாதீங்க. இப்போவே வற்றும் போது ஜாஸ்தியாக தெரியும். இது நல்லா தண்ணியும் அந்த கிரேவியும் சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க விட முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு பாலையும் இதில் ஊற்றி லைட்டாக நுரக்கட்டி வரையிலேயே ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் உங்களோட கமெண்ட் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.